எதனால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் நீங்கள் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினால் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். உடன்படிக்கையின் ரத்தம் உங்களை எல்லா நாளும் காக்கிற ரத்தமாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா வேலையிலையும், எல்லா சமயத்திலையும் உங்களை இந்த ரத்தம் உங்களை காக்கிறதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த ரத்தம் உங்களை காக்கலன்னு சொன்னா, இதனுடைய சாபம் எல்லாம் அவருக்கு தான் போய் சேருமா. அப்படிதான் எரேமியால வாசிக்கிறோம். ஒன்ஸ் ஒரு முறை ஒருவரோட உடன்படிக்கை பண்ணியாச்சுன்னா அந்த உடன்படிக்கை என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரமா கேன்சல் பண்ணவே முடியாது. கடவுள் சொல்றாரு, இது உங்களோடு பண்ணுகிற உடன்படிக்கைக்குரிய ரத்தமாக இருக்கிறது. எல்லாம் உடன்படிக்கையின் ரத்தம். இது வெறும் ரத்தம் அல்ல, இது மிருக ரத்தமோ மனுஷ ரத்தமோ அல்ல, இது உடன்படிக்கையின் ரத்தம். இதை குடிக்கும் போதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன், நான் ஒரு உடன்படிக்கையின் மனுஷன், நான் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறேன், நான் பாதுகாப்புக்குள்